பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. இனி ஒருத்த கிடையாது. பார்த்தாயா கந்த துணி? பார்த்துக்கொள். கொளுத்துற நம்ம ஏரிக்கிற ஓரமா அந்த லாஸ்ட் கோடி இருக்கு ஒரு வீடு, அந்த வீட்டை மட்டும் கொளுத்தாது. அது என் கூத்தியா வீடு. கொளுத்துற அதோ தெது பாரு, ஏரிக்கார மேல ஒரு வீடு, தூளை கட்டி வீடு, அது எங்க அண்ணன் வீடு. அவன் வீட்டை கொளுத்திரு. வீடு எங்க இருக்கு? என் வீடு அந்த வீட்டுல தான் கூரை, ஒரே கூரையில் தான் இருக்குது. ஏண்டா ஒரு குறையில இருக்குதுன்னு சொல்றேன், அவன் வீட்டை கொடுத்துனா உன் வீடு ஏரியாதா? நான் என்ன அவ்வளவு அறிவு கட்டுனானு குறுக்கள் தான் செவுரு வச்சுக்கிறேன். அடே செவுரு தடுத்து வேலைக்கு தீ வைத்து விட்டால் நான் அழிந்து விடுவேன். என்னம்மா அறிவு கட்டவனே, நீ வைத்த தீய உன் நாட்டிற்கு அழிவு, உமது கோட்டைக்கு அழிவு. அழிக்கிற இலங்கை தன்னப்பன் தன்னை சுட்டான், ஓட்டப்பன் ஓட்டை சுட்டான். தாயே, நீங்கள் இருக்கு இடம் மட்டும் பத்தாம இருக்கட்டும், அழியட்டும் இலங்கை. தேடி கண்டுபிடிச்சு வைரம் பவளம் முத்து வைடூரியம் என்று சொல்லக்கூடிய கற்கள் பதித்த கோபுரம் எல்லாம் எப்படி உருகி உருகி விழுது. அதெல்லாம் போடாது, எனக்கு கவலை கிடையாது. என் ஊடு எரியுது, என் ஊடு எரியுது, என் ஊடு எரிஞ்சாலும் பரவாயில்லையே. ஊடு போனால ஊடு பதில் வீடு கட்டுக்கு வீட்டு மேல என் கோமத்து போட்டு வச்சு அது எரியுது. கம்நாட்டி பையன் உனக்கு புத்திக்குதாடா? இப்படிப்பட்ட தென்னிலங்கையே தீக்கரையாக்கி விட்டேன் என்று நானா எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமா? அது நான் தூங்க மாட்டேன்னு இப்போ விளையாடுற நேரம் இப்படியே விட்டு விடக் கூடாது. இப்பொழுதே அது தேவதட்சணான விஸ்வகர்மாவை அழைத்து எந்தெந்த மாட மாளிகை கூட கோபுரம் இதற்கு முன்பாக எப்படி காட்சி அளித்துக் கொண்டிருந்ததோ அப்படியே காட்சி அளிக்க வேண்டும். அதே மாதிரி அவன் வீட்டு மேல என் கோமத்தின் காயர் மாதிரியா தான் அவனுக்கு வீடு போகணும். சும்மா இருறான். ஆவட்டா அது விஸ்வகர்மா அழைத்து நான் சொன்னபடி செய்து முடி. மனைவியை பிரிந்தேன் பிரிவதே பிரிவதே
என் நிலைமையை பார்த்தாயா? என் மனைவியை ஜானகி தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவண சிறை கொண்டு சென்று விட்டார் என்று நம்ம சிறிய தந்தையாகிய ஜடாயு பட்சி மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இருந்தாலும் நம் தந்தை தயரத சக்கரவர்த்திக்கு ஈமக்கணக்கு செய்யாத பாவியாகிவிட்டோம். நம் சிறிய தந்தையாகிய ஜடாயு பட்சிக்கு அவருடைய உடலை சந்தன கட்ட தகனம் செய்தோம், இறந்துவிட்டோம். இருந்தாலும் எனக்கு செய்ய வேண்டிய ஈமக்கணக்கால் நீங்கள் தான் செய்ய வேண்டும் ராமா என்று கூறினார் நம்ம சிறிய தந்தை. அவர் வார்த்தைப்படியே அவருக்கு ஈமக்கணக்கெல்லாம் செய்து கொடுத்துட்டோம். இருந்தாலும் சபரி அம்மையார் தரிசித்தோம். ராமா, அருகே இருப்பதோ கிஷ்கிந்தா வனம். கிஷ்கிந்தா வனம் இருக்கின்ற அந்த வனத்தை சென்றார். யாராவது உனக்கு ஒரு உதவி இருக்கிறாமா என்று கூறினார்கள். வயதிலே உந்தே சபரி அம்மையார். சபரி அம்மையார் வார்த்தை கேட்டு கிஷ்கிந்தை நாடி வாலியை சம்மார செய்து சுக்கிரவனுக்கு வடிவில் சுட்டினோம். அப்பொழுது சுக்கிரவனும் ஆஞ்சநேயும் என்ன விடுத்தார்கள்? ஐயனே, தென்னிலங்கை சென்று அன்னை ஜானகி தூதுராக கண்டு வர சென்றான் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் வந்தால் உண்மை என்னதென்று தெரியும். ஆஞ்சநேயா, ஜானகி கண்டாயா? கண்டேன் கண்டேன் தாயை கண்களால் கண்டேன் கண்டேன் தாயை கண்களால் கண்டேன் மனமது செம்மை தாய்க்கு குறைவே கிடையாது. திரு செடையன் அம்மையார் தங்கள் தேவிக்கு உறுதியாக இருந்து அவ்வப்போது அருள்மொழி குறித்தே இருக்கிறார். நீங்கள் உரைத்த வார்த்தையை தாயிடம் உரைத்தேன். அதை கேட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். நீங்கள் கொடுத்த கனையாழியை தாயிடம் உரைத்தேன். அதை கண்டு அளவில்லாத ஆனந்தம் கொண்டார். மீண்டும் என்ன உரைத்தால் ஜானகி? ஒன்றே மாதம் ஒன்றே என்றே வரவில்லை என்றார். தங்களிடத்தில் கொடுக்கும்படி என்னிடத்தில் சுடாமணி ஒன்று கொடுத்தனுப்பினார். எங்கே? எங்கே? சூடாமணி நான் பார்க்கும் தருவாயில் என் ஜானகியே பார்ப்பொழுக்குது. முடிவாக ஜானகி என்னத்தான் உரைத்தார்? இன்னும் ஒரு மாதத்திற்குள் தாங்கள் சென்று அன்னையை சிறைவைக்க விட்டால் அக்கினை வளர்த்து அதிலே உயிரை விட்டு விடுவேன் என்று உரைத்தார். ஆச்சரியா, என்ன இது? இப்பொழுது நாம் தென்னிலங்கை செல்ல வேண்டும். ஜானகி சிறைமிட்டு வர வழி தேட வேண்டும். அதனால் நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து தென்னிலங்கை செல்ல வேண்டும் என்றால் ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை சேதுபந்து அமைத்த பிறகு வழி தேடலாம். வழி புறப்படு. இங்கே பார்த்தீர்களா? அனைத்து கூட்டமும் உறுதுணையாக இருந்து சேது வந்து அமைத்து விட்டது. அங்கே பார்த்தீர்களா? அணில் கூட்டம் அதற்கேற்றவாறு ஒரு பொருளை எடுத்து எடுத்து போடுகிறது. ஆச்சரியா, அவருக்கு நன்றி கூறி புறப்படுவோம் தென் இலங்கை. ராஜகுமாரா அலங்காரா ஆதி
அயோத்தியா சுவேதா பருவமலை பாடுகிறோம், கூடாரம் வைத்தோம், அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். இப்போது சமூகத்தை செல்ல வேண்டும். வேண்டாச்சிரியா, இப்பதான் நாம் தென்னங்கே வந்து அடைந்திருக்கிறோம். அதனால் சண்டைக்கு நாள் குடிக்க இன்று தூதர் பெண்ணி இன்று யாரை தூதராக அனுப்புவோம்? வேண்டாச்சிரியா, முன்னால் நீ திண்ணை திட்டிருக்கிறார், நீ பிறகும் திண்ணை சென்றார். என்ன நிற்பான் ராவணன்? என்னடா ராவனுக்கு ஆட்சி விட்டா வேற ஆளே கிடையாதா என்கிற ஏழமா நிற்பான். அதனால் வாலியின் மகன் அங்கதனை இன்று தூதுராக அனுப்புவோம். அங்கதன் தூது அந்த தைரியத்தில் பெற்றெடுத்த பிள்ளை ராமலட்சுமணன் சமருக்கு தயார் என்று உரைத்து விட்டார்கள். இப்பொழுதே என்னுடைய மகன் இந்திரஜித்தை அனுப்புகிறேன் சமருக்கு. மகன் இந்திரஜித்து, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியும்? எதற்காக? அந்த ராமலட்சுமணன் படை திரண்டு கொண்டு சமருக்கு வந்து விட்டார்கள். உடனே நீ சென்று அவர்களை கொன்று எனக்கு வெற்றியை தேடி தர வேண்டுமாடா. அண்ணா, சமருக்கு நான் செல்ல வேண்டுமா? அது மட்டும் முடியாது அண்ணா, சொல்வதை கேளுங்கள். ஐயல் பாதத்தில் விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்டால் போக முடியுமா? முடியாதா? முடியாதண்ணா. அண்ணனுக்கு தம்பி அறிவுரை சொல்லக்கூடாது, பல முறை சொல்றேன். அப்ப நீ சொல்ற, நீ போகவில்லை ஒரே திருத்தங்கள் அண்ணா. உன்னுடைய கருத்தால் மறிவதை விட அந்த பகவான் கருத்தால் மறிவது எவ்வளவோ மேலாக நினைக்கின்றேன் அண்ணா. அழகுகள் வருகிறேன். எனக்கு துரோகம் செய்வான், பார்க்கலாம். சமருக்கு தயார் என்று உரைத்தானா? அப்படியா? ஒருவன் யாரு நான் நான் யாரோ என்று பார்த்து நீ சுவாமி ஆச்சரியா, யாரு நீ? அன்றைய தேனி திருச்சடை என்ற அம்மையார் தங்கள் தேவிக்கு உறுதுணையாக இருக்கிறார். ஆமா, அந்த உத்தமையை பெற்ற உத்தமரே இவர் தான் ராவணன் தம்பி விபீஷணர் என்று கூறுவார். இவர்தான் விடுங்களா? தாங்கள் யார் என்று தெரியவில்லையே. பகவான் பகவானா? ஐயனே, அபயம் ஐயனே, அபயம் 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 அபயம். ஆதரிக்கிறேன். சமருக்கு தானே வந்தார். சண்டைக்கு தான் வந்திருக்கணும். சமருக்கு தான் வந்தேன், ஆனால் இப்பொழுது வரவில்லை. அயல் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னுடைய அண்ணனுக்கு எவ்வளவோ எடுத்து உரைத்தேன், என் வார்த்தை கேட்கவில்லை. அன்னையாரை விட்டு விடுங்கள், அன்னையாரை விட்டு விடுங்கள் என்று எவ்வளவோ உரைத்தேன், என் வார்த்தை கேட்கவில்லை. நான் என்ன செய்வது பகவானி? பகவான் ஆச்சரியா, உனக்கு புரியுதா? என்ன ஆச்சரியா? இவாள் நல்லா பிழைக்க தெரிஞ்ச மனுஷன். அது தெரிஞ்ச கதை தானே. இனி ராவனோடு நாம் இருந்தால் ராம பகவான் கணக்கீரை ஆகிடும் என்று அறிந்து பயந்து கட்சி விட்டு கட்சி மாறி விட்டார். அப்படியா? தவறு ஆச்சரியா. நம்மிடத்தில் தஞ்சமடை வந்திருக்கிறார். இவருக்கு நான் தான் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். எனக்கோ தம்பிகள் மூவர், புகனோடு நால்வரானோம், சுக்கிரமனோடு ஐவரானோம். என் மனமகிழ்ந்து இந்த உடனே ஒரு தம்பியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் தைரத சக்கரவர்த்திக்கு இவரோடு 7 பிள்ளைகள். முன்னால் நமக்கு வெற்றி, முழுவதும் நமக்கு எல்லாம் வெற்றி. வெற்றியை சந்திப்போம். படுபாவி அவனா எனக்கு தம்பி? உயர்த்தி பேசிய நாவுக்கு இழுத்தை தேடி விட்டானே. அவன் போனால் போகட்டும். நான் நினைத்தபடி கட்டியங்காலையாக இருக்கக்கூடிய என்னுடைய மகனை அழைக்கிறேன், அவனை அனுப்புகிறேன் சமருக்கு. மகனை இந்திரஜித்து, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியும்? சொல்லுங்களப்பா. அந்த ராமலட்சுமணன் படையை திருத்தி கொண்டு நம்மோடு சமருக்கு வந்து விட்டார்கள். அப்படியா? இனிமேல் அவர்களை விட்டு வைக்க கூடாதடா. உடனே நீ சென்று அவர்களை கொன்று எனக்கு வெற்றியை தேடி தர வேண்டும். போ, போய் வா மகனே என்று உரைக்காமல் போ என்று உரைக்கிறீர்களே அப்பா. மகனே, போய் என்று சொன்னால் பொறுத்தது, வா என்று சொன்னால் வருத்தது, நெருப்பு என்று சொன்னால் ஞாபகம் போகிறது. ஏதோ நான் தடுமாறி விட்டது. ஆதலால் சென்று வெற்றியோடி வா. ஆமாப்பா. தாயர் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். அதை போன்று இதுவரைக்கும் உங்கள் வார்த்தை நான் தட்டி கழிச்சிருக்கேன். இப்போதே சமருக்கு செல்கிறேன். அந்த ராம லட்சுமணனை அடித்து சித்திரவதை செய்து பொடி பொடியாக பார்த்து விடுகிறேன். புத்திர விடுகிறப்பா. என்னது ஆச்சரியா? ஏற்று தப்பி ஓடி இழுத்து இன்று மீண்டும் சமருக்கு வரானா? இந்திரஜித்தா வரட்ட பார்த்தா நேத்தே
நீ செத்து இருக்கணும். அப்பாவி. பயந்தோடி நிகுமலையாக செய்த நினைச்சதா உங்க சித்தப்பா தான் காட்டி கொடுத்தாரு. அடா பாவி, செய்தி யாருக்கு நீயா சிறிய தந்தை, நீயா சிறிய தந்தை, நீயாடா சித்தப்பன், நீ செத்தப்பனடா. இப்போது ஒன்று கெட்டு போகவில்லை, செய்ததெல்லாம் தவறு என்று என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பிக்க உயிர் பிச்சளிக்கிறேன். நம்மோடு வந்துவிடு. மகனே, நான் சொல்வதை கேளப்பா. ஐயர் பாதத்தில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டால் உனக்கு உயிர் பிச்சை தருவார். சொல்வதை கேள. ஏய், எனக்கு புத்திமதி நீ எடுத்து உரைப்பதா? இவர்கள் யார்? கேவலம் பாயாசத்தில் பிறந்த பரதேசி பயல்கள். இவர்களோடு சேர்ந்து கொண்டு பேசுகிறாயா? இந்த புறம் வரப்போகிறாயா? இல்லை அடித்து மண்டை மகனே, முடியாதப்பா, சொல்வதை கேளப்பா. வெட்டி மாட்டீங்களாம் பாரு. சித்தப்பனே பாருங்க, போடா. நான் பார்த்துக்கொண்டே யாரா என்னோட சமருக்கு வருது. போடா. ஏய், தம்பி, பார்த்து புதுக்கின்ற பாடு புதுசு முக்காது. இதுக்கு தகுதியான ஆளிதான் செய்து முடி. நீதான் இளைய பெருமாளா, இளைய பெருமாளா அல்லது இலைக்கு பெருமாளா? நீதான் என்னோட சமருக்கு வருபவனா? சமரில் நீயா நானா என்ன பார்த்து விடலாம். வாடா லட்சுமணா, பார்க்கலாம். நீயா நானா பார்த்து விடலாம். உன்னை விடுவதில்லை. பாசம் பாசம் உருவுதா? ஆச்சரியா, பார்த்தாயா, தன் நாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வார்கள். அண்ணன் மகன் இருந்தவுடன் நீ என்ன சோகத்தோடு எழுதுகிறார் பார்த்தாயா? சுவாமி, நடந்த போர்க்களத்திலே கும்பகர்ணன் முதல் இந்திரஜித்து வரை எல்லோரும் மடிந்து விட்டார்கள். இருக்கப்பட்டவன் ராவணன் ஒருவன். சந்திக்கலாம். புறப்படு. வா அப்படின்னா. அப்பா, நீங்கள் உரைத்தபடி அந்த ராமலட்சுமணோட சமருக்கு சென்றப்பா, அந்த இளைய பெருமாள் அந்த லட்சுமணன் அவன் வைத்திருக்கும் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானாசனத்தால் என் சிரத்தை கோயிலை விட்டு மகனே, பராக்கிரமமான மகனே, கலைபல பயின்ற மகனே, கலைபல பயின்ற மகனே, கண்மணியான மகனே, அந்த படுபாவி லக்ஷ்மணனும் பதைக்கவே கொன்றான். மகனே பெரும் துணையா, மகனே பெரும் துணையா, உனை நம்பி அங்கம் பதறுத அந்த மடையனே, அங்க பதறுத அந்த மடையனே, ஓஹோ கொல்லாமல் நடந்து நான் பெற்ற செல்வமே,
மகனே நீ மடிந்து விட்டாயடா மகனே. என்னுடைய அங்கம் பதறுகிறது, என் ஆவி துடிக்கிறது. உன்னை அல்லவோ பெரிய துணையாக நினைத்துக் கொண்டிருந்தேன் செல்வமே. நீ மடிந்து விட்டாயா மகனே, மடிந்து விட்டாயா? இந்த உலகத்திலே உன்னை பிரிந்து விட்டு நான் எப்படியாடா உயிர் வாழப் போகிறேன் மகனே. மகனே இங்கு தனியானே, இங்கு தனியானே, தோழி ரண்டில் ஒன்று போனே, பஞ்சம் பீர சொல்ல பழிக்கு உடல் பட்டு, பஞ்சம் பீர சொல்ல பழிக்கு உடல் பட்டு போடி நோடு. ஒரு தாமரை தடாகத்திலே, தாமரை குளத்திலே தாமரை இலையானது எப்படி தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்குமோ அப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன்டா. அப்பா அழாதே, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அழாதே என்று எப்பொழுதடா வந்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறாய் மகனே? மகனே உன்னை பிரிவதற்காய் இந்த பாவி நானே வழி கூட்டி அனுப்பிவிட்டேனடா. ஐயோ மகனே, அம்பு மார்பில் பாய்ந்ததோ, அம்பு மார்பில் பாய்ந்ததோ, உடல் கூறு படவானதோ, சம்பூரிக்கு விட்ட பல்லங்கும் சிவந்து, சம்பூரிக்கு விட்ட பல்லங்கும் சிவந்து, சந்ததோ ரத்தம் கரைந்து நனைந்ததோ. மகனே செம்புரிக்கு விட்டால் இந்த மண் எப்படி செவந்து போகுமோ அப்படி செவந்து போனது மகனே, செவந்து போனது. அப்பா என் உயிர் போகிறது, என்னை காப்பாற்ற வர மாட்டீர்களா அப்பா? என்னை காப்பாற்ற வர மாட்டீர்களா என்று எப்படி அழுதாயோ, எப்படி துடித்தாயோ, எப்படி துவண்டாயோ. மகனே, ஆண் மகன், நான் எப்படியாவது என்னுடைய மனதை தேர்த்திக் கொள்வேனடா. உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றாலே உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றாலே உன்னுடைய அன்னை, உன் தாய், என்னுடைய மனைவி மண்டோதரி வந்து, அத்தா என்னுடைய மகன் மடிந்து விட்டானே, என்னுடைய மகனை மடிந்து விட்டானே, அவன் மாழ்வதற்கா அவனை சமருக்கு அனுப்பினாய் என்று கேட்டான். நான் என்னடா பதில் சொல்வேன் மகனே? நீ சிறிய பிள்ளையாக இருக்கும் பொழுது உன் தாய் ஓடி வந்து உன்னை சீவி சிங்காரித்து பள்ளிக்கு முன் அனுப்பி பெண்ணின்று அழகு பார்ப்பாள். அப்பொழுது நான் அரண்மனையிலே உள்ளே இருப்பேன். அத்தான் ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று அழைப்பாள். எதற்காக இவ்வளவு அவசரமாக அழைக்கிறாள் என்று ஓடி வந்து பார்த்தாள். அத்தான் பார்த்தாயா, நம்முடைய மகன் இந்திரஜித்து பாடசாலைக்கு செல்லும் அழகை பாருங்களத்தான், பாடசாலைக்கு செல்லும் அழகை பாருங்களத்தான் என்று உரைப்பாளே. அவளுக்கு நான் என்னடா பதில் சொல்வேன் மகனே, என்னடா பதில் சொல்வே? இப்படி அழுது கொண்டிருந்தால் எதிர்க்கிற நஷ்டமா? விடமாட்டேன். இப்பொழுதே புறப்படுகிறேன். பொழிக்கு பொழி, ரத்தத்துக்கு ரத்தம்.
ராவணன் இருக்கிறேன். என்னது பேரிச்சல் கேக்குது? பாவிகளா, சண்டால பிள்ளைகளா, மோசக்காரர்களா, ஏய், என்ன காரியத்தை செய்து விட்டீர்கள்? என்னுடைய மகனை கொன்று விட்டீர்களா பாவிகளா? ஐயோ, என் மகன் மடிந்து விட்டானே. நீங்கள் சுத்த வீரராக இருந்தால் உங்களுக்கு வீரம் ஒன்று இருக்குமே, ஆனால் என்னை சந்தித்திருக்க வேண்டும், என்னோடு சமர் செய்திருக்க வேண்டும். அதன் பிறகு என்னுடைய மகனை கொண்டு பிள்ளை பெருமை என்றால் உனக்கு என்னவென்று தெரியுமா? ராமா, நீ பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாயா? அந்த பிள்ளையின் வருத்தம் என்னவென்று தெரியுமா? 10 மாதம் தாயை கேட்டுப்பா. ஒரு பிள்ளையின் பெருமை என்ன, அந்த பிள்ளையின் மகிழ்மை என்ன, அவனை பெற்றெடுக்க எவ்வளவு உணவு. என் மகனை கொன்று விட்டாய். உனக்கு வீரம் என்று ஒன்று இருக்குமே ஆனால், விவேகம் இருக்குமே ஆனால், என்னோடு சமருக்கு வா. நீயா நானா என்று பார்த்து. அண்ணா, சொல்வதை கேளுங்கள் அண்ணா. ஐயன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டா ஏதோ உயிர் பெற்ற மகளுக்கு நான் எவ்வளவோ எடுத்து உரைத்தேன், என் வார்த்தை கேட்கவில்லை. நீ பேசக்கூடாது, நீ பேசாதே. நீ துரோகி, நீ சண்டாளன், நீ மோசக்காரன், நீ வஞ்சகன். செய்யலாமா இப்படிப்பட்ட காரியத்தை? அவர் கூட அடைக்கலம் புகுந்து விட்டு எனக்கு அறிவுரை சொல்ல வந்தது. ஊக்கமிக்க சுத்த சுத்த வீரனானால் வாடா. நீ சுத்த வீரனாக இருந்தால் என்னோடு சமருக்கு வா. நீயோ என்று ஒத்துடனோடோ. நான் என்ன எதிரியா அல்லது பகைவனா? என்னை பார்த்தோன்னே வாருங்கள் சாமி இருக்க, நீ வாடா என்றும் போடா என்றும் தவறான வார்த்தை பேச ராவணா. உனக்கு நான் எப்படித்தான் சொல்லி புரிய வைக்க போகிறேன். ராவணா, ஏதடா ராவணனே சம்மதம் என்னடா? ராவணனே
முடிவாக என்ன சொல்கிறாய்? சண்டையா அல்ல சமாதானமா? ஓய் சண்டை தாண்டா வாடா. அப்படியா? நீயா நானா என்று பார்த்த வாடா. ராவணா, கன்றிய மனதிலோடி கையிலாயிரமின்றி நின்ற உனை கொள்ளேன், நீ இருந்தேனோ கொள்ளே. கன்றிய மனதிலோடி கையிலாயிரமின்றி நின்ற உரை கொள்ளேன், நீதி இருந்தேனும் கொள்ளே. இண்டரை படித்தால் வாழ்வாய், இண்டரை படித்தால் வாழ்வாய், இல்லையே நீ மாழ்வாய். இன்று போய் நாளை வா, ஏற்பது ஏற்கு வாயே. ராவணா, இப்ப நீ எப்படி இருக்கிறாய்? ஆயுதமற்றி நிராயுதபாணியா இருக்கிறாய். நிராயுதபாணியா ஒரு மீதி நான் சமர் செய்யலாமா? அது நீதியா? அது நேர்மையா? அதனால் இன்றிரவெல்லாம் நன்றாக சிந்தனை செய்து பார். நாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தவறான செயலை செய்துவின்றி உன் சிந்தனைக்கு வேலை கொடுத்து இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. என்னை பார்த்து ராவணா ஆயுதமணியாக இருக்கிறாய், அதனால் உன்னை கொல்வதற்கு எனக்கு தகுதி அல்ல, உன்னை கொல்வது தகுதி அல்ல. அதனால் இன்றெல்லாம் சிந்தித்து செயல்பட்டு இன்று போய் நாளை வா. நாளை வா என்று வைத்து விட்டு சொல்கிறான். அவன் மானிடனா தெய்வமா என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. வாங்கிய வரம் எங்கே? என் வீரம் எங்கே? வெள்ளியங்கிரி மலையை வேரோடு பெயர்த்தெடுத்த கரமாயிற்று. வெள்ளியங்கிரி மலையை வேரோடு பெயர்த்தெடுத்த கரமாயிற்று. பகைவனை கண்டு அஞ்சுகிறதே. விண்ணையே நோக்கி பார்த்த சிரம் பார்க்கிறதே. வீரவாளையே பிடித்த கரம், கரம் வீரவாளையே பிடித்த கரம் ஆயிற்று. கரம் ஆயுதம் இல்லாமல் என்று அலறுகிறதே. என் கரம் அலறுகின்றது. நீ முந்து நின்ற தோள்கள் பகைவனை கண்டு அஞ்சுகிறதே. வெற்றி மாலையே ஏற்ற தோள்களாயிற்று. என் தோல் நெற்றியில் வெற்றி தகத்தையே ஆயிற்று என்று பகைவன் என்னை பார்த்து காரணமாக பேசுகிறானே. முடியாண்ட மன்னவரும் கடைசி நேரத்தில் பிடி சாம்பலாவது தின்னும் என்று உரைத்தார்களே. பிடி சாம்பலாவது தின்னும் என்று உரைத்தார்களே. புந்தா மறைஞ்சோன் பொறி வழியே சென்றாலும் வேந்தார் வருத்தாரை வெல்லுமோ விதி. வெல்லுமோ விதி. மாபெரும் வீரனை வென்று விட்டதே, வென்று விட்டதே. எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து விட்டார். என்னுடைய தாயாதி ஒருவன் இருக்கிறான். பாதாள இலங்கையை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய தாயாதி மயில் ராவணன். நான் இங்கிருந்து குரல் கொடுத்தால்
அவனுக்கு அங்கு கேட்கும். இப்பொழுது என்னுடைய தாயாதி மயில்ராவனை அழைக்கிறேன், சமருக்கு அனுப்புகிறேன். தம்பி மயில்ராவனே! எமது கோட்டையிலே சர்வ ஜாக்கிரை காவல் புரியக்கூடிய காவலை இறங்க. ஆடி அசைஞ்சு வர்றாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது. என்னன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது. நைட் எல்லாம் கஷ்டப்படுறமே, உள்ள வந்து கண்ணை மூட முடியுதா? சும்மா லொட்டு புட்டு அடிச்சுக்கினா தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வரதுக்கு தான் வந்தீங்க. ஒரு மணி நேரம் கம்மன் இருந்தா தான் யாரு இன்னும் ஆம்பளை அடிக்கணும் அடிச்சுங்கிற. நான் பொம்பளை அடிச்சுங்க. நீ இப்பெல்லாம் பைத்தி சோறு துண்ட மாதிரியா கோவப்படுற? பாவி பிரியாணி துண்டத்துக்கு கிடையாது. இந்த பாதாள உலகத்திலே ஆமாங்க மயில்ராவுடைய பெயரும் புகழும் பெருமையும் ஆமாங்க எனக்கு யாரா இருக்கிறதா? இது நாம் ஏங்க எனக்கு நிகராக உனக்கு எதிரி நான் மட்டும்தான். நிக்காதீங்க. உனக்கு எதிரினா உனக்கு முன்ன அவன் எனக்கு எதிரி. அப்படியா? அவனை கொண்டு உலகின் எதிரி சிங்கத்தோடு கட்சிகள் இத்தகைய பலபுறுதியே இந்த மயில்ராவனுக்கு நிகராக யாருமே கிடையாதுங்க. போகட்டும். இருந்தாலும் என்னுடைய சோக கதையை ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கு சோகமா? ஆமாண்டா. ஐயா டேய், தாய் தந்தை இழந்த போது எனக்கு ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை. ஆமா, தூர தண்டிகை இருந்தா. தூரமான தண்டிகை? தூர தண்டிகை. அவளு நானும் அவ்வளவு அன்போ பாசத்தோ செலுத்தி ஒரு உயிரையே வைத்திருந்தா அவள் மீது. ஆமாங்க, உங்க உயிரே அதுதான். என்ன? ஆமாங்க, அவருக்கு துரோகம் பண்ணிட்டாடா. என்ன துரோகம் செய்துட்டாடா? என்ன துரோகம்? என்னன்றா காலதத்தன் என்று சொல்லக்கூடியவன் எனக்கு ரத சாரதியா இருக்கக்கூடியவன். ஆமா, அவன் தினமும் என்னுடைய இல்லத்துக்கு வருவான் போவான். ரதத்தை சரி செய்யணும், குதிரைகளை பூட்டி சரி செய்து தேர தயார வச்சிருப்பான். அப்படிப்பட்ட ரத சாரதி எனக்கு உறுதுணையா இருந்தவன் ஒரு சில நேரங்களில் வீட்டுக்கு வருவான் போவான். யாரு? காலதத்தன். காலதத்தன். அப்படி வரும்போது என் தங்கைக்கு அவனுக்கும் உறவு ஏற்பட்டது. உறவுன்னா எப்படி? காதல்ரா. வச்சுக்குது. யாரு வச்சுது? என்னத்தை வச்சுக்குது? காதல். காதல் காதல். லவ் பண்றாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. விடுவேனா? அது எப்படி விட்டு? பாவி, என்ன கொண்டுட்டு இருப்பியே? ஐயோ டேய், இல்லடா, இது ஓல்டு அவனை பிடித்தேன். அங்க கரகரன்னு சுழற்றினேன். ஆகாயத்தை வீசினே வேண்டும் என்று அவனுக்கு கோபம் இருந்தது. ஆனாலும் வெட்டல, வெட்டாம விட்டுட்டேன். இருந்தாலும் அந்த தங்கையானவ நீண்ட மறந்து மறந்து இவங்க காதல் செய்யறாங்க. எனக்கு தெரியல. அதன் காரணமாக இவங்க ரகசியமான காதல் உழவருக்கு தெரிந்து விட்டது. ஓடி பிடித்து என் தங்கையை சாட்டை கொண்டு வேட்டையாடினேன், சித்திரவதை செய்தேன். யாரே தோர்தண்டிக்க? என் தங்கைய. அதனால இருவரும் என்ன செய்தாங்க தெரியுமா? எனக்கு தெரியாமல் இந்த நாட்டின் எல்லை கோடிக்கு ஓடிட்டாங்க.
கிறிஸ்டினா போட்டானுங்க போயிட்டாங்க. பாரா. டேய் எப்படிலாம் நான் வளர்த்தேன்டா அவளை. ஆமாங்க. பாசம் கொடுத்து வளர்த்த அவள் மீது பாசம் தான் இருக்கே தவிர வெட்டி வீட்டில் என்ன வரவே இல்லை. எங்கேயோ பிறந்த அவன் நமக்கு ரதசாரதியா இருந்தான். அவனையும் கொல்வதா என்று மனம் சரியில்லை இருக்கு. கம்யூனிட்டி பிறந்து இன்னும் வேலை பண்ணிக்கிட்டு பாரு. யாரு கம்யூனிட்டி? எங்க அப்பா கம்யூனிட்டியா? யாரு கம்யூனிட்டி? இல்ல இது மாரி செய்யலாமா? கண்ணுக்கு கண்ணா வச்சு பாத்தீங்க. ஒரு போடு பாதுகாத்து. ஆமாங்க. அப்படிப்பட்ட என் தங்கை தூரதரையை தவறு செய்து விட்டா. ஓடிட்டாங்களே, அதோட போக வேண்டியது தானே. இருவரும் சேர்ந்தாங்க, காந்திர திருமணம் செய்து கொண்டாங்க. இருவருக்கும் ஒரே ஒரு பிள்ளை பிறந்தான். அவளுக்கு ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்தது. அது எனக்கு செய்தி தெரிஞ்சது. தங்கச்சி குழந்தைய பார்க்கலாம்னு மனசுக்குள்ள எண்ணம் ஆசை. ஆனா அக்கம் பக்கம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கூட்டி கொடுத்த பையன் அப்படின்னு நம்ம பேசி. அதனால மனம் பொறுத்தே நான் போகவே இல்லை. நாட்கள் ஊண்டோடி. அதன் பிறகு எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு மகள் பிறந்தா. உனக்கும் ஒரு பொண்ணு பிறந்தது. அதிரூபவதி. அதிரூபவதி. அப்படிப்பட்டவள் அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பார்க்க எங்க வந்துடுவாளோன்னு எனக்கு அச்சம், பயம். ஏன்னு கேட்டாங்க அக்கம் பக்கம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஓடு காலிய அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவனும் சொல்லுவாங்க. அவமானம் தானே. இந்த விஷயத்தை நான் சொல்லாமே இருந்தேன். என் மகள் பட்ட படிப்பு படிக்கணும், பாடங்கள் பயிரணும், ஒரு நல்ல நிலையா அவ சிறப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. பிறந்தா வளர்ந்தா பள்ளி சாலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. பள்ளி சாலைக்கு சேர்த்து விட்ட, நன்கு படித்து விட்டா. இப்ப பருவம் அடைஞ்சிருக்கா. இப்ப கௌரவமா இருக்குது. அவசரப்படாது. என்ன கௌரவமா? கௌரவம் அஞ்சிச்சு குழந்தை. பருவம் அடைந்து விட்டா. அதான் திருமண வயது. சரி போகட்டும். இந்த செய்தி என் தங்கை தூரதண்ணிக்கு தெரிஞ்சிருக்கு. உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சுக்குது. அவனுக்கு ஒரே ஒரு மகன் சொன்னே, நீலமேகன். 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 அதுக்கு பேர் நீலமேகன். அவனும் தன்னுடைய தந்தையாரோடு இங்க வந்தான். இங்க என் நாட்டுக்கு வந்தான், இடத்துக்கு வந்தான். சரி, தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டாங்க. நாட்கள் உண்டோடி விட்டது. வந்த மச்சான வருகை வருகை என்று வரவேற்பை கொடுத்து நான் அமரக்கூடிய அரிய ஆசனத்துல அமர வச்சேன். அமர வச்சேன். உட்காரு. நான் உட்காருங்க. இருக்க இடம் கொடுத்தா சொல்லு. இருக்க இடம் கொடுத்தா என்ன உட்கார போறாங்க? எது? டேய், இப்படி உட்கார்ந்தவன் அவன் யாரு? எனக்கு ரதசாரதி. ஆமா. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா தாங்குமா இருக்கு? அவன் கால் மேல கால் போறான். எடுத்து அவன் சிரத்தை கொன்று குவித்து விட்டேன். எப்படியோ ஒரு விதமா தங்க தாலி அறுத்துட்டு. தங்கச்சி தாலியா? ஆனா தாலி அறுத்த பையா மானத்தை காப்பாத்தா. அவனை உட்கார இடம் கொடுத்தாங்க, கால் மேல கால் போட்டு உட்காரலாம். அவன் எப்படியா விட்ட பையன்? நமக்கு வேலைக்காரன். எனக்கு வேலைக்கார பையன். இந்த வேலை செய்யலாமா? செய்யக்கூடாதுங்க. இந்த செய்தியை கேட்டான் அந்த நீலமேகன். பயந்தடிச்சுன்னு ஓடனான். எங்க இருக்கான்னு துரத்தியே சென்று பார்க்க முடியல. சரி, பிறகு பார்க்கலாம் விட்டுட்டேன். போகட்டும். எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள். அவளை பார்க்கணும், பக்குவமா பார்த்து நல்ல வழி செய்யணும். ஏற்கனவே நானு அடிப்பட்ட பாம்பு. ஆமா, ஏற்கனவே நம்ம கூட்டிக்கு கொடுத்துக்கிறோம். சொல்லிட்டு ஒருத்தருக்கா போயிட்டு என் மகள் அதிகரிய நான் சீக்கிரம் பார்க்கணும்.
பாதாளக்கோட்டை ஆளக்கூடிய மயில் ராவணனுக்கு மகளாக அதிரூபாவதி என்று வெற்றி தினமும் என்னுடைய சந்தையை செயல்படுத்தி வழக்கம். அதற்கு முன்பதாக என் கூட வருவனே அழகு ஏ பையா என்னடா கொம்பு விடாத பெரிய இது மாதிரி கழியா பார்த்து விடு. அப்படி தெளிவா சொல்லுடா. என்னடா என்றும் இல்லாம அப்படியே சோகமா இருக்கு. கொஞ்சம் வேலை அதெல்லாம் போனால் பார்க்கட்டும். ஆனா தினமும் எங்க செல்வது விளக்கா கரும்பு தோட்டத்துக்கு போய் என்ன பண்றது? கரும்பு தோட்டம் வழியா மலர் வர போவோம். கொஞ்ச நேரம் ஆடுவோம் பாடுவோம். அப்புறம் அப்பாவை பார்ப்போம். ஆமாண்டா முதல்ல அப்பாவை பார்ப்போம். அதன் பிறகு மலர் வர போலாம். புறப்படி தந்தையை பாருங்க. மகள் புண்ணு வந்துக்குது பாரு. பெண்ணு அப்பா அப்பா மல்லி முல்லை மலர் எடுத்து என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? என்னடா பிரச்சனை? நானும் வந்து பாத்துக்கிறேன். ஒரு அடக்க உடக்கம் வயசு தகுந்த மாதிரி பேச கத்துக்க. என்னடா கம்மி வயசு தகுந்த மாதிரி பேச கத்துக்க. என்னடா என்னடா வச்சு 3 நேரம் வந்திருப்பனா என்னடா வயசு தகுந்த மாதிரி எத்தனை படிக்கிற? தெரியலடா. எத்தனை படிக்கிற? அங்கேடா படிக்கிறடா. 3 நேரம் தான் கிடக்கணும். ஏன்டா? இல்ல இந்த பரா எவ்வளவு படிச்சிங்க போ. இந்த பேச என்னடா ஆச்சு? என்ன தெரியுமா சொல்றான்? என்ன சொன்னா? இந்த பையன் அந்த பையனை கூட சொல்றான். என்னன்னு? ஏதே அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா கிடையாது ஆம்படி அம்மா நட்டுறான்னு சொல்லிங்கறான். அட பாவிடே. அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னா? சின்ன பையன் தானே. சின்ன பையன் சொல்லிட்டான். நான் ஒருமா சொல்லிட்டேன். என்னன்னு சொன்ன? தம்பிங்க அவங்க ரெண்டு பேரும் ஆம்படி அம்மா நட்டு கிடையாது. ஆம்படி அம்மா நட்டு கிடையாது. கணவன் மனைவி. அவன் தான் சின்ன வயசு பையன். அவனுக்கு நாங்க அப்பா மகள்னு தெரியல. நீ நட்டு சொல்றது இல்ல. நீ என்ன சொல்லிருப்ப? கணவன் மனைவின்னு. கணவன் மனைவிடா என்ன? புருஷன் பொண்டாட்டினா என்னது? எல்லாம் தனி தனி தான். எல்லாமே வேற வேற தான். எங்க வேற வேற? என்ன ஆம்பளை அம்மா எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு 10 தலைங்க அது மாதிரி நடிச்சு போன தலைங்களா பார்த்து பரியம் போட்டு மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க பாரு. அது போல நடிச்சு போன தலைங்களா? அதுதான் ஆம்படியா மொண்டாட்டி. ஆம்படியா மொண்டாட்டி. கணவன் மனைவன் எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு 6 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ லவ் பண்ணி தெரியாம போய் கல்யாணம் பண்றாங்க, கோவில் தாலி கட்டுறாங்க பாரு. அதான் கணவன் மனைவி. புருஷன் பொண்டாட்டி திரும்ப கல்யாணம் பண்றவங்க. புருஷன் பொண்டாட்டி எப்படி தெரியுமா? ஒரு 6 மாசம் வயித்துல புள்ள வாங்கி தெரியாம தாலி கட்டுறாங்க பாரு. அதான் புருஷன் பொண்டாட்டி. ஒரு கதை தெரியுமா? என்னடா? எங்க ஊர்ல 3/4 பேர் புருஷன் பொண்டாட்டி தான். எல்லாருமே புருஷன் பொண்டாட்டி தான்.
அதுல நீ ஒரு ஆளு. டேய் அவன் தான் சின்ன திருப்பையன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். அத நீ விளக்கி சொல்றிய? திருச்சி சொல்ல வேண்டியது சுகம் தெரிஞ்சுதா? டேய் அழகி அப்பா பாத்துட்டுடா. இருந்தாலும் உனக்கு மட்டும் தான் தெரியும். என்னதுன்னு தெரியாதடா. சொல்லணுமா நான் உன்கிட்ட? எப்படியாவது அப்பா கிட்ட நீதான் மலர்வனம் போறோம் போய் சொல்லிட்டு சீக்கிரமா போகணும்டா. நான் சொல்லிட்டு நான் உன் தள்ளிங்க மாதிரி இரு. டேய் 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 ஐயோ அங்கதான். சீக்கிரமாடா. மகளே, இது நாள் வரையிலும் எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு குழந்தையாவே நீ காலத்தை ஆமாப்பா. கம்யூனிட்டி போறது விளையாட்டுலயே ஒண்ணுமோ கல்யாண வயசு வரல. கம்யூனிட்டி அவ என் பொண்ணு. இல்ல ஒரு அடக்க உடக்குங்கதான் வயசு வர பொண்ணு தானே. ஒரு கண்ட்ரோல் ஆகுதா? என்னடா என்னடா நான் இல்ல ஏமாளிக்கு பிறந்தது. யார் பேமானி? வாய் பண்ணலாம் வாய். டேய் அழகி அப்பா என்னமோ சொல்ல வர்றாரா? அப்பா நானோ சின்ன திருவாயிரு மலர்வனம் போறேன்ப்பா. எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டே கதி. ஆமாப்பா. விளையாட்டு விளையாட்டுல இது நாள் வரையில இருந்ததெல்லாம் வேற வேற. இப்ப பருவம் அடைஞ்சிருக்கேன். அதுக்காக காலத்துல ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சாதான் என்னுடைய பலு குறையும். என்னப்பா சொல்றீங்க? தலைமையில உட்கார்ந்து பாரு பலு கொலையிறதுக்கு. அப்பா ஒரு நீங்க என்ன சொல்றீங்க புரியலையே. தெரியுமா? அவ்வளவு வேதனைதான். பண்ணிட்டு சொல்லுங்க. அப்பா உனக்கு திருமணத்தை செய்து அழகு பார்க்கணும் எனக்கு ஆசைமா. திருமணம் நீ திருமணம் செய்யணும். உனது மணி வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை தொட்டிலிட்டு தாளாட்ட வேண்டும். தோல்மை சுமக்க வேண்டும். அந்த குழந்தையை பார்த்து தாத்தான்னு அழைக்கணும். அதுதாம்மா இருக்குது. ஏன் அப்பா சொல்றேன் வச்சுக்க. அப்பாவுக்கு வயசா இப்ப இருக்குது. சரி எத்தனை நேரம் எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நாளைக்கு கூட செத்து போடலாம். டேய் இல்லங்க எதையும் சொல்ல முடியாது. எதுவுமே நம்ம கையில கிடையாது. அதனால அப்பா ஆசைப்படுறாப்பல. வேணாம் உன் வாயை திறக்காத. போன வருஷம் அப்படிதான் ஒருத்தர் முடிங்கிட்ட. டேய் இங்க பாருடா. அப்பா என்னமோ சொல்றாரு. திருமணமா அப்புறம் நம்ம பேருக்கணுமா? அது தெரியாதா? தெரியலையடா. எதுக்கு தீசா பெத்துக்கலாம். கல்யாணத்தை பத்தி என் மகளுக்கு தெரியலன்னா எடுத்து சொல்லடா. திருமணம் தானே ஈஸியா ஈஸி மாதிரி. எப்படியா? இங்க வாங்க. என்ன நல்லா ஸ்டெப்பா நில்லு. நீங்க அப்படியே நிப்பாங்க. நம்ம ரேஷன் அரிசி சோறு வச்சு வச்சா எப்படி வெறப்பா நிக்கும்? எப்படி நிக்கும்? முறைச்சுக்கு நிக்கும். ஆமா அப்படி நில்லு. நின்ட்டியா? நின்னுட்டேன். 1 2 2 3 திருமணம். இதுதான் கல்யாணமா? இப்ப அப்பா கிட்ட நான் சொல்ற மாதிரி அப்பா நான் திருமணம் அவ்வளவுதானே. நல்லா பாத்துக்கிட்டீங்களா? நல்லா பாத்துக்கிட்டீங்களா? பாத்துட்டமா திரும்பிட்டப்பா. இதுதான் ஏய் திருமணம். இதுவான திருமணம். டேய் இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறத்தை நோக்க வேண்டும். கணவன் மனைவியா வாழ்வாங்க வாழ வேண்டும். மகப்பேறு செல்வத்தை ஈண்டெடுக்கணும்டா. கல்யாணம் ஒரு பெண்ணா பிறந்ததுக்கு அழகு. கல்யாணம் தான். ஆமா. எவர்மா என்ன சொல்லுங்க. என்னடா கல்யாணம் நீங்க எனக்கு மேல பயப்படுற விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. என்ன விஷயம்? காலைங்க நாடகம் முடிச்சிடுறேன். நாடகம் முடிச்சிடுறேன். நாடகம் முடிச்சு செஞ்சுக்கு போறேன் வச்சுக்கோ. நான் செஞ்சுக்கு போறேன். செஞ்சுக்கு போற வயலே உன் பழைய செருப்பு அறுந்து போகுது. அருந்து போகுது. சித்திரை மாசம் இது வெயில். நடந்து போயிட்டு இருக்க. கால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படியே சுடுண்டா. அனல் இவை பத்திக்கும். திக்கு திக்குன்னு எரியும். திக்குன்னு எரியும். கால வைக்க முடியாதுடா. நேரா செஞ்சு செருப்பு கடைக்கு போயிட்டு புதுசா ஒரு ஜோடி செருப்பு வாங்குறேன். ஒரு ஜோடி செருப்பு வாங்குறேன். கஷ்டப்பட எப்படி இருக்கும்? டேய் புது செருப்பு ஃபர்ஸ்டா போட்டா சும்மா டைட் போடா. 2 வாட்டி போட்டு எடுத்தா லூசா போவோம். அதான் கல்யாணம். டேய் கல்யாணத்தை பத்தி இப்படிதானே சொல்றா? ஒண்ணும் தெரியாது குழந்தைக்கு செருப்பு. அப்பா எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. அழகா மாதவன சொல்ல வேண்டும். அழகா ஆடி பாட வேண்டும். லவ் பண்றியா? டேய் நான் எப்படியாப்பட்ட பெண்ணு தெரியுமா? டேய் அப்பாவுக்கு நான் தகுந்த பெண்ணு. எப்படி தெரியுமா இருப்பேன்? இருக்காது. அழகு நான் எப்படியாப்பட்ட பெண் தெரியுமா? அப்படியே குனிஞ்ச தலை நிமிராத நடக்க. பாப்பா ஏன் குடிச்சு தர நிமிராம போதும் சொல்லணும் வச்சுக்குவோம். நிமிந்து பார்த்தோம்னா ரோட்ல ஒருத்த ஆனா பெண்ணான்னு தெரியும். நம்ம ஒதுங்கி போயிடுவோம். குடிச்சு தர அப்படியே குடிச்சுனா போய் பாரு. கண்ணமாலும் சின்னமாலும் போய் வந்துடலாம். அப்படிதான் டவுன் பஸ் எங்க வேணாலும் போறதுக்கு. டேய் அழகு பெண்ணு கிடையாது. அப்பா திருமணம்
இப்பொழுது நான் அகல மலரோட சொல்ல செல்ல வேண்டும், ஆடி பாட வேண்டும். அது ஆடி போயிட்ட போதும். என்ன குறை படிப்பு நான் முடிக்க போறியா இல்லையா? அப்பா கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டே மலரோடத்தில் ஆடி பாடிக்கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமாப்பா. படிக்கணும் மட்டும் என்னுடைய குழந்தைக்கு அவ்வளவு பக்குவம். எனக்கு கல்யாணம் மட்டும் வேணாம்னு சொல்லுது. யாராச்சும் லவ் பண்றியா? டேய் 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 எவன்டா புள்ளங்களை வாங்கிட்டியா? ஏய் யாரப்பா சொல்ற? டேய் அதெல்லாம் சொல்ல ஏற்கனவே அடிப்பட்ட பாம்புடா நானு. அதனால தான் காமத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண? அருவம் அடைந்து விட்டா அடி வயித்துல நெருப்பு கட்டிக்கிற மாதிரி. ஆமாங்க. சரி சரி போ. அகசியம் பேசலாம். ஆகட்டுங்க. மகளே அப்பா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குப்பா? என் கண்ணே நீ வாழணும் அதை